ராகி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு 340 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொறுமையாக சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. சிம்லேயே வச்சு வறுத்தா தான் ஈவனாக எல்லா சைடு வரும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இந்த லட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்தி, அவ்வளோ கால்சியமும் ப்ரோட்டீனும் இதில் நிறையா இருக்குது. 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ராகி மாவு, இது வந்து முளைக்கட்டி வீட்டிலே அரைச்ச மாவு, இது வந்து 500 கிராம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு இந்த கடலையை தோல் நீக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண அந்த கடலை பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து 4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அச்சு வெல்லம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த குண்டு வெல்லம் அன்ஈவன் ஷேப்பாக இருக்கும்ல, அதான் உடம்புக்கு நல்லது. அந்த வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். எள்ளு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளோட கையில் அந்த ஹீட்லேயே வந்து அந்த வெல்லம் உருகி அந்த லட்டு வந்து பிடிக்கிற ஷேப்புக்கு வந்துடும். கீ வந்து பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டாக பிடிச்சி எடுத்துகிட்டா சூப்பரான ராகி லட்டு ரெடி ஆகும். குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர்லாம் விற்கும். அந்த மாதிரி கவர் போடுறதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப்பும் அதிகரிக்கும். ஒரு வாரம் வரைக்கும் இந்த லட்டு அப்படியே இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. லட்டு ஆர்டர் பண்ணால் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க.